ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவாக சிவ அனுபவத்தை நாம் சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு மார்கழியினுடைய 20வது நாள். இந்த நாள்ல பஞ்ச சபைகளில 2வது சபையாக வெள்ளி அம்பலம் என்று சொல்லக்கூடிய ரஜத சபையை பற்றி இன்னைக்கு நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். வாங்க. முக்தி தலங்கள்ல ஒன்றாக விளங்கக்கூடியது மதுரை. மதுரை அப்படிங்கிற பெயரை கேட்டாலே முக்தி வந்து சேரும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அப்போ மதுரையில வீதியில இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் கூட தவம் செய்ததா. அத ரொம்ப அழகா திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதி முனிவர் நமக்கு சொல்லுகிறார். ஐயவண்ணுரை வரம்பினவாகுமோ அடியர் உய்ய மாமணி வரிவளை விறகு விற்று உழன்றோன் பொய்யில் வேதமும் சுமந்திட பொறாதகன் செய்யத்தான் மலர் சுமந்திட தவம் செய் தெருக்கள் அப்படிங்கிறார். தெருவெல்லாம் என்ன பண்ணுச்சான்? தவம் செஞ்சுச்சான். ஏன்? சிவபெருமானுடைய திருவடி இங்கு வரணும் படணும் அப்படின்னு 64 திருவிளையாடல்களை இறைவன் செய்தருளிய ஆனந்தமான திருத்தலம் மதுரை. இந்த மதுரையில இறைவன் வெள்ளி அம்பலத்துல கூத்தனாக காட்சி தரக்கூடிய அற்புதமான தரிசனம். மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில் அனைவரும் அறிந்தது. அகில உலகத்திற்கும் நாயகியாக எங்கள் அன்னை ஆனந்தமாக எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இடம். தாமே அக்னியில தோன்றி தாமே இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் நலன் தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கும் நமக்கு எழுந்தருளி அருள் புரியக்கூடியவள். சொக்கநாதரை மதுரைக்கு வரவழைத்து திருமணம் செய்து மதுரையை அவரோடு இணைந்து ஆட்சி செய்யக்கூடிய அற்புதமான அன்னை எழுந்தருளி இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உள்ளதான் இந்த வெள்ளி அம்பலம் என்பது அமைந்திருக்கிறது. நிறைய பேருக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் மீனாட்சியை பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் மீனாட்சியை பார்த்துட்டு சொக்கநாதரை பார்க்கணும். சொக்கநாதரை பார்க்க போகும்போது தான் வலது புறத்தில் இந்த வெள்ளி அம்பலம் என்கின்ற அம்பலம் இருக்கு. நடராஜ பெருமான் இங்கு ஏன் தாண்டவம் ஆடினார்? மதுரையில் அவர் ஆடினத்துக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்றேன். சிவபெருமானுடைய அழகான திருமண கோலம் மதுரையில மீனாட்சி கல்யாணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சிவபெருமான் அன்னை மீனாட்சியை மணந்து கொள்வதற்காக சொக்கநாதராக கல்யாண சுந்தரராக மதுரைக்கு வந்து கல்யாணம் பண்றார். மதுரையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கல்யாணம் நடந்தது அப்படின்னு அந்த திருமணத்தை பார்த்த மகிழ்ச்சியில எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆனந்தத்தின் உச்சத்துல இருக்கிறாங்க. அப்போ ஒரு 2 பேர் மட்டும் ரொம்ப சோகமா ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட போறாங்க, ஒரு பக்கம் பேசுறாங்க, ஒரு பக்கம் ஆடுறாங்க, ஒரு பக்கம் பாடுறாங்க. எல்லாரும் அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குங்கிறாங்க. ஒரு 2 பேர் மட்டும் சுவாமியை பார்த்துக்கிட்டு அப்படியே பேசாம நிக்கிறாங்க. சாப்பிடவும் போகல, ஒன்றும் போகல. ஏன் அவங்க 2 பேரும் சாப்பிடல அப்படின்னு மீனாட்சி அம்மா விசாரிக்கிறார். அம்மா விசாரிக்கணும்ல, ஏன் நீங்க சாப்பிடல, ஏன் நீங்க சாப்பிடலன்னு கேட்கணும்ல, அதுதானே விருந்தோம்பல். அம்மா இவங்க 2 பேரும் ஏன் சாப்பிடல அப்படின்னு விசாரிக்கிற போது, இல்ல நாங்க நடராஜ பெருமானின் ஆனந்த நடனத்தை பார்த்துட்டு தான் தினம் உணவு எடுப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். இன்னைக்கு நடராஜ பெருமான் இங்க வந்துட்டார் கல்யாண சுந்தரராக. எப்போ நாங்க நடராஜர் கோலத்தை பார்ப்போம், எப்போ நடனத்தை பார்ப்போம்னு தெரியலையே அப்படின்னு அவர்கள் திகைத்து போய் நிற்கின்றார்கள். அப்போ சிவபெருமான் கிட்ட போய் மீனாட்சி அம்மா சொல்றா, கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் சாப்பிட்டாங்கங்க, ஆனா ஒரு 2 பேர் மட்டும் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லியும் கேட்கல, எங்க அம்மா கூட சொல்லிட்டாங்க, இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனா அந்த 2 பேர் மட்டும் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. யாரு மீனாட்சி? ஏன் அவங்க சாப்பிடல அப்படின்னு விசாரிக்கிறார். அது என்னமோ காரணமா யாரு 2 பேரு நான் பார்த்தேன். ஒன்றும் உங்க ஆளுங்களை எல்லாம் ஒன்றும் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனா உருவம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒருத்தருக்கு புலிக்கால், இன்னொருத்தருக்கு பாம்புக்கால். ஓ! பதஞ்சலி வியாக்கிரபாதர். சிதம்பரமாச்சே இவங்க. என்னவா? என்னமோ உங்கள்ட்ட கேட்கணுமா? அது அவங்களே சொல்றாங்க. நீங்களே கேட்டுக்கோங்கன்ட்டா அம்மா. அவங்க 2 பேரையும் கூப்பிடுன்னார். 2 பேரும் வந்தாங்க. சிவபெருமான் கேட்டார், ஏன்பா பதஞ்சலி வியாக்கிரபாதா, மீனாட்சி போய் சாப்பிடுன்னு சொல்லியும் சாப்பிடலையாமே, ஏன்? என்ன விஷயம்? ஏன் ஒரு ஓரமா அமைதியா இருக்கிறீங்க? என்ன தேவை உங்களுக்கு? கல்யாணத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களே, நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டியதானே. சுவாமி, என்னன்னைக்கும் அன்றாடம் உங்களுடைய ஆனந்த நடனத்தை பார்த்தே பழகிட்டோம். இன்னைக்கு அந்த நடனத்தை பார்க்க முடியலையே சுவாமி. ஆனந்த நடனம் எப்ப பார்ப்போம்? சிதம்பரத்துல நீங்க அந்த நடனம் காட்டுவீங்களே, இன்னைக்கு இங்க வந்துட்டீங்களே, அதனால ஒரு யோசனையில இருந்தோம் சுவாமி. அந்த நடனம் தான் எங்களுக்கு பெருசு, பசியா எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு உடனே சிவபெருமான் பார்த்தார். இரு, ஒரு வழி சொல்றேன்.
நேரா கிளம்பி சிதம்பரம் போங்க. அங்கேயே நான் உங்களுக்கு நடராஜ காட்சி தருகிறேன் அப்படின்னு நான் சொல்றது இல்ல. கல்யாண வீட்டுக்கு வந்தவங்கள அங்க இங்கன்னு போட்டு அலக்கழிக்க கூடாது. திருமணம் செய்து கொண்ட எம்பெருமான் 2 முனிவர்களுக்காக நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொன்ன மாதிரி பதஞ்சலி வியாக்கிரபாதருக்காக இறைவனே மணமேடையை கனகசபையாக மாற்றி நந்தி மிருதங்கம் வாசிக்க தும்புரு யாழ் வாசிக்க ஆனந்த தாண்டவத்தை எப்படி சிதம்பரத்தில் நிகழ்த்துவாரோ அப்படி அவர் மதுரையில் நிகழ்த்தினார். அது கனகசபையாக மிளர்ந்தது. இது வெள்ளி அம்பலமாக மலர்ந்தது. அவர் வெள்ளி அம்பலத்திலே ஆனந்த கூத்தாடி நின்ற அந்த அற்புதமான காட்சியை, அந்த அழகான தரிசனத்தை எல்லாரும் பார்த்து மகிழ்ந்தாங்க. கல்யாண வீட்டுக்கு வந்து சிவபெருமானின் கல்யாணத்தை பார்த்தவங்களுக்கு கூடுதலா ஒரு போனஸ் வேற. என்ன? சிவபெருமானுடைய நடனத்தையும் பார்த்தாச்சு இல்ல. கல்யாண வீட்டுல தன் கல்யாணத்துல தானே ஆடிய முதல் மாப்பிள்ளை யாருன்னா சிவபெருமான் தான். அழகா ஆடுறார். ஆனந்த கூத்தராக அவர் ஆடுகின்றார். அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாரே, அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாரே. கூடி என்னை அணைந்தார் பாங்கிமாரே, இப்போ கொண்டு குலம் பேசுவரோ பாங்கிமாரே. கூடல் விழைந்தேன் பாங்கிமாரே, அது கூடும் வண்ணம் கூட்டிடுவீர் பாங்கிமாரேன்னு வள்ளல் பெருமான் கூட அதை அனுபவித்து பாடுகிறார். அப்படி ஆனந்த தாண்டவமாடி இறைவன் காட்சி தந்தார். அது வெள்ளி அம்பலமாக மலர்ந்தது. இப்படித்தான் சுவாமி வெள்ளி அம்பலத்துக்கு வந்தார். வந்த பெருமானுக்கு பின்னாளில் இன்னொரு அற்புதமான நிகழ்வும் உருவாகிறது. பொதுவாகவே நடராஜ பெருமானுடைய கோலம், அதாவது அவருடைய வடிவம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, சுவாமி தன்னுடைய வலது காலை கீழே ஊன்றி இடது காலை தூக்கிய பாதராக, குஞ்சித பாதமாக இடது காலை தூக்கிய வண்ணமாக இறைவன் நமக்கு அருள் காட்சி தருவார். இதுதான் நடராஜருடைய கோலம். ஆனால் மதுரையில வெள்ளியம்பலத்துல மட்டும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, சுவாமி இடது காலை கீழே ஊன்றி வலது காலை தூக்கிய பாதமாக மாற்றி நமக்கு நடன கோலத்துல இருப்பார். ஏன் இவர் மாத்தினார்? ஆடும்போதே மாத்தினாரா இல்ல வேற யாருக்காவது மாத்தினாரா அப்படின்னா அதுக்கு இன்னொரு வரலாறு உண்டு. இறைவன் எவ்வளவோ திருவிளையாடல் புரிந்தார். அதுல ஒண்ணு இது. மதுரையை ஆட்சி செய்து வந்த மன்னர்கள்ல ராஜசேகர பாண்டியன் அப்படின்னு ஒரு பாண்டியன். அந்த பாண்டியனுடைய கதை ரொம்ப பெருசு. நான் உங்களுக்கு தேவையான பகுதி மட்டும் சுருக்கமா சொல்றேன். நீங்க இதை விரிவா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னுடைய திருவிளையாடல் புராணத்துல நான் முழுமையான பதிவுகள் கொடுத்துருக்கிறேன். அந்த பதிவுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கால் மாறி ஆடிய படலம் அப்படின்னு ஒரு படலமே வரும். அந்த ராஜா என்ன பண்ணாரு? நடனம் கத்துக்கிட்டார், பரதம் கத்துக்கிட்டார். சகல கலைகளும் மன்னர் கத்துக்கலாம் தானே. அப்படி கத்துக்கும் போது அவருக்கு காலெல்லாம் வலிக்குது. இந்த நடனம் கத்துக்கிறவங்களுக்கு தெரியும் நடனம் ஆடுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. சும்மா வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஏதோ ஆடுறாங்கப்பா அப்படின்னு தெரியும். அரைமண்டி போட்டு உட்கார்ந்தாதான் தெரியும் கால் எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு. அந்த அரைமண்டி போட்டு உட்கார்றது, அந்த அடவுகள் பிடிக்கிறது, கை கால் அசைவு, இதெல்லாம் ராஜாவுக்கு சரியான கால்வலி. இந்த கால்வலி நாளுக்கு நாள் அவர் அதிகமாக அதிகமாக ஆட ஆட அந்த வலி அதிகமாகும் இல்லையா? அதிகமாக அதிகமாக அவருக்கு தன் வலி பெருசா தெரியல. தினம் இவர் இந்த அம்பலவாணரை பார்ப்பார். பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு ஒன்று தோணும். ஆஹா, சிவபெருமானும் தினம் ஆடுறாரே, அம்பலவாணராக அவர் இருக்கிறாரே, இந்த காலை ஊனியே நிற்கிறாரே, இந்த கால் அவருக்கு வலிக்காதா? நமக்கு கால் வலிக்குது, இறைவனுக்கு அப்ப கால் வலிக்காதா? வலிக்குமே அப்படின்னு ஒரு நாள் அவர் என்ன பண்ணாரு? சிவபெருமான் கிட்ட போய், பெருமானே இந்த ஒரே காலில் நிற்கிறியே சுவாமி, உனக்கு கால் வலிக்காதா? கொஞ்சம் காலை மாத்தித்தான் இல்லை, ஏன் இப்படியே நிற்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கண்ணீர் விட்டு கதறி பெருமான் கிட்ட அழுதார். என்ன ஒரு காருண்யம் பாருங்க சிவபெருமானுக்கு. தன்னுடைய ஒரு பக்தன் தன் கிட்ட வந்து உனக்கு கால் வலிக்காதா அப்படின்னு கேட்ட உடனேயே சுவாமி என்ன பண்ணாரு? அந்த பக்தனுக்காக தன்னுடைய காலை மாற்றி நின்று ஆடி காட்டிய இடமாகத்தான் வெள்ளியம்பலம் என்கின்ற அம்பலம் விளங்குகின்றது. அதனால தான் சுவாமி இங்க மட்டும் கால் மாற்றிய கோலத்துல நமக்கு காட்சி தருவார். எல்லா நடராஜரும் நிக்கிற மாதிரி இவர் நிற்க மாட்டார். கால் மாறிய நடராஜராக இங்கே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். என்ன அற்புதமான கருணை பாருங்க. ஒரு ராஜாவுக்காக இறைவனே தன்னுடைய வடிவத்தை மாற்றி இங்க காட்சி தந்தார் அப்படின்னா வெள்ளியம்பலநாதர் எப்பேற்பட்ட நாதர். ஒரு முறையாவது அவரை நீங்க போய் தரிசனம் பண்ணி பாருங்க. அவ்வளோ அழகா இருப்பார். இறைவன் இங்க ஆடுகிற நடனத்திற்கு சந்தியா நடனம் அப்படின்னு பேரு. சந்தியா தாண்டவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்தியா தாண்டவத்துல வெள்ளி அம்பலம், ரஜத சபை அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளி அம்பலத்துல இறைவன் எழுந்தருளி அருள் புரிகின்ற அழகான காட்சி.
நான் ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கல்யாணத்துல அவர் ஆடிய காட்சி ஞாபகம் வருதோ இல்லையோ, இந்த ராஜாவுக்காக அவர் கால மாத்தி நின்னு ஆடிய அந்த காட்சி கண்ணு முன்னாடி இப்படி ஒரு படம் மாரி இருக்கும். நான் பிறந்த ஊர், எங்கள் ஊரில இருக்கக்கூடிய அழகான சபை இந்த சபை. கண்டிப்பா எல்லாரும் ஒரு முறையாவது பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா, ஒரு முறையாவது போயி அந்த பெருமான தரிசனம் பண்ணி பாருங்க. அற்புதமான, அழகான வெள்ளி அம்பலத்த பத்தி இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொண்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய திருப்பாவை, திருவெம்பாவை பாடல் என்னங்கிறத இப்ப பார்த்துட்டு வந்துருவோமா? போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன் மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய், செப்பன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பினை நங்காய் திருவே துயில் எழாய், உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். பஞ்ச சபைகள்ல 2வது சபையாக விளங்கக்கூடிய வெள்ளி அம்பலத்தை பத்தி இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்த்தோம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைய மார்கழியின் சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.